விஜய் ஸ்ரீ, தனுஷ் ஆகியோர் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? இதுல தனுஷ் அவர்களுடைய தம்பிய கடத்துனாங்க. அந்த வழக்குல பார்த்தோம்னா, ஏடிஜிபியான திரு ஜெயராமன், இன்னொரு பக்கம் கேவி குப்பத்துடைய சட்டமன்ற உறுப்பினரும், புரட்சி பாரதம் கட்சியுடைய தலைவருமான திரு பூவை ஜெகன்மூர்த்தி 2 பேரையும் விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேலாக ஜெயராமனையும், 10 மணி நேரத்துக்கு மேலாக பூவை ஜெகன்மூர்த்தியும் விசாரிச்சிருக்காங்க. குறிப்பா ஜெயராமன் அவரை பொறுத்தவரைக்கும் எப்படி வந்து மகேஸ்வரி, ஏன்னா இந்த விவகாரத்துல ஏற்கனவே மகேஸ்வரி அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க, புரோக்கரா செயல்பட்டாங்க. எப்படி அவங்கள உங்களுக்கு தெரியும், எப்படி கவர்மெண்ட் உங்களுடைய கார் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க, என்ன பேசுனாங்க, என்ன டீல் உள்ளிட்ட அடுக்கடுக்கான 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இல்ல எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க ஏற்கனவே இந்த மாதிரிலாம் கார் வாங்கிட்டு போயிருக்காங்க கோயிலுக்கு போறதுக்காக, ஆன்மீக ரீதியிலான நட்பு தான், கரெக்டா திரும்பி வந்து கொடுத்துருவாங்க, மற்றபடி இந்த கடத்தலுக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை, நான் இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த பக்கம் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள்கிட்ட உங்களுக்கும் ஜெயராமனுக்கு இடையிலான அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்தது, மகேஸ்வரி கிட்ட என்ன பேசுனீங்க, எதுக்காக பேசுனீங்க உள்ளிட்ட அந்த போன் கால்ஸ் இதெல்லாம் வச்சு அடுக்கடுக்கான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அவருமே எனக்கும் இந்த கடத்தலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. முழுமையான விவரங்கள் இந்த லிங்க்ல இருக்குங்க.